சோ எல்லாரையுமே அமுதா சார் வந்து கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இதுல நீ புதுசா நான் புதுசா இவங்க வேற லாங்குவேஜ் புது டீம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்டிங்ன்றது கிட்டத்தட்ட கிரிக்கெட் மாதிரி தான். சச்சினே டக் அவுட் ஆயிருக்கு. சோ நமக்கும் அதெல்லாம் நடக்கும் இல்லையா? இன்னைக்கு வரையும் எல்லா ஆர்டிஸ்டோடயுமே பண்ணிட்டேன். எக்ஸப்ட் 2 பேரோட தான் நடிக்கிறேன் நான். தல, கார்த்தி, அப்பா வச்சு பையன்றது வந்து எல்லாருக்குமே உள்ளது. அது ஒரு பையனை வச்சு அப்பா வர்றதுன்றது வந்து ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அதுல உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். நான் திடீர்னு நான் ஹைதராபாத்ல ஷூட்ல இருக்கும்போது எனக்கு கால் வந்தது. ரஜினி சார் கம்பெனில வந்து கால் பண்ணுவேன். யாராவது நம்புவாங்களா? சத்தியமா நான் நம்பல. நான் சொன்னேன் யாரோ கலாய்கிறீங்க போன வச்சிருங்கன்னு. சினிமா கொடுக்கறது அது ஒரு பெரிய வரம். அது நிறைய விஷயம் அதான் சொன்ன சன்னிதானம் வச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு வில்லன் கேரக்டர் பிடிக்கும்? நடிக்கிறது பிடிக்கும். அதுல வில்லன் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. இந்த கடவுள் அப்படின்ற ஒரு பக்தின்றது வந்து ஆளுங்களுடைய மனசுல டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த டிவைன் வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றது எல்லாருமே ஃபீல் பண்ற ஒரு விஷயம். சோ அது வந்து நம்ம படங்களா அது பார்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து V4U மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் சங்கர். இன்னைக்கு நம்ம கூட சன்னிதானம் பிஓ படத்தோட டீம் இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும். சூப்பர். அந்த கோரஸ் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நல்லா இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க சன்னிதானம் பிஓ ரிலீஸ்? அண்ட் உங்களுக்கு வேற லாஸ்ட் இப்போ போன மாசம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல பார்க்க முடியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. இதுல உண்மையிலேயே இந்த படத்துல நடிச்சது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். எனக்கு எப்பயும் போல போலீஸ் கேரக்டர்னு சொன்னாரு. பட் அங்க போய் பார்த்தாதான் அதனுடைய டெப்த் தெரிஞ்சு. இன்டென்ஸான கேரக்டர், ஒரு எமோஷனல் கேரக்டர். இந்த படமே வந்து பப்ளிக் வந்து எப்படி கனெக்டிவிட்டி ஆனா எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ஸ் அதுக்கு நம்ம வந்து கடவுளை தானே வேண்டுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் கொடுத்துருக்கு அந்த படம் எல்லாருக்குமே. இது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படம் தான். பப்ளிக்கோட ரொம்ப கனெக்ட் ஆகும் இந்த படம். எல்லாரும் சன்னிதானம், சபரிமலை அப்படின்றப்ப அந்த சாமி வந்து இறங்கி சாமி ஏதோ பண்ண போகுது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து மக்களாவே இருப்போம். மக்களுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் குறைகள் வந்தோம்னா வேண்டுறோம்ல, அப்ப சில இது கிடைக்குது இல்ல நமக்கு. அது வந்து கடவுள் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த படம் கொடுக்கும். இதுல வந்து என்னுடைய கேரக்டர்ல தான் நான் ஒரு சின்ன தவறு பண்ணிடுவேன். அதுக்கு பிரயாச்சித்தம் தேடுவேன் நான். அந்த மாதிரியான ஒரு ஓகே சார். இப்போ உங்களில் இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு கண்ணப்பர்னு சொல்லி ஒரு சிவன் சார்ந்த ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் ஃபில்மு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே அப்படியே ஐயப்பன் சார்ந்து இந்த மாதிரி சாமி சம்மந்தப்பட்ட படங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பார்க்கும்போது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், நான் அதை வந்து பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். மெயினாக வந்து அதான் நான் சொல்கிறேன், சாமி படங்கள் வந்து அமையறதே வந்து ஒரு வரம் தான். ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் கண்ணப்பர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் லார்ட் சிவா பத்தி. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வரப்போ சார் வந்து அமுதா சாரதி சார் கால் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு டிவைன் மூவி இருக்கு ராஜா, நீ வா பண்ணு அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், அதை ரிவீல் பண்ணாத எங்கேயும், பட் நீ வா நல்லா இருக்கும் அப்படின்னா ஓகே சார், கண்டிப்பா டிவைன் மூவினா கண்டிப்பா நான் வரேன் சார். ஸோ இந்த லுக்ல வராத, இந்த லுக் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ டிவைனுக்கு ஒரு டிவைன் லுக் வேணும், டிவைன் மூவி. ஸோ ரொம்ப டீசென்டான ஒரு லுக் வேணும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. ஸோ நான் ரொம்ப பிளெஸ்டா தான் ஃபீல் பண்றேன். ஸோ பெரிய தேங்க்ஸ் அவருக்கு சொல்லணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு சொல்லணும். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபுல் கதை தெரியாது, பட் என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் தெரியும். ஸோ அந்த விதத்துல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பப்ளிக்கா அதை வந்து கண்டிப்பா ரீச் ஆகும், அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், நீங்க இதுல போலீஸ் கேரக்டர்னு முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரியான ஒரு போலீஸா இருக்கு? ஏன்னா இப்போ டைரக்டர் சார் சொல்லும்போது வந்து எப்படி சொன்னார்னா, ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கேரக்டர் எடுத்தாலும் கதையே டோட்டலா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் என்ன இது கதையோட கனெக்ட் ஆனது. அதான் சொல்றேன்ல, நான் ரிட்டையர்ட் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது என்னை அறியாமலே ஒரு தவறு பண்ணிடுவேன் நான். ஸோ அந்த தவறுக்கு ஒரு பிராயச்சித்தமா நான் சில காரியங்கள் பண்ணுவேன் நான். அது கடைசி வரையும் டிராவல் ஆகும். இடையில அது படம் பார்க்க முடியாது, சொன்னோம்னா அது கதையை ரிவீல் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது, அவ்வளவுதான். மற்றபடி ரிட்டையர்ட் போலீஸ் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ்ல ஒரு சின்ன இது பண்ணிடுவேன் நான். அதுக்கு நான் ஒரு பிராயச்சித்தமா நான் சில காரியங்கள் பண்ணுவேன். ஸோ அதான்
அதான் டிராவல் ஒரு டிராவல் நல்ல பண்றாங்க. போலீஸ் கேரக்டர் தான், உங்களை அறியாம ஒரு தப்பு அறியாம சில Okay. நடக்கிற அந்த இயற்கை தானே, கண்டிப்பா. அந்த மாதிரியான இதுதான். ஓகே, நீங்க சொல்லுங்க மேம், இந்த படத்துல எப்படி வந்தீங்க, உங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும்? எனக்கு இது வந்து சாரோட வந்து முதல் படம், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், டைரக்ஷன் டீமா இருக்கட்டும். இட் இஸ் பட் எனக்கு சார் முதல்ல தெரியும், பட் வி நெவர் ஒர்க் டுகெதர். சோ when I got a call, வாங்க மேம் இந்த கேரக்டர் ஒன்னு இருக்குன்னு, எனக்கு இது ரொம்ப ஒரு இன்டென்ஸ் அண்ட் ரொம்ப சார் சொன்ன மாதிரி எவ்ரி கேரக்டர் இஸ் ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட். எதுவுமே துண்டா அப்படி ட்ராக் தாண்டி போற விஷயங்கள் எல்லாமே இன்டர் கனெக்டடா இருந்தது. சோ எனக்கு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆச்சு, சார் இது பண்ணிடலாமா சார், நீங்க பண்ணுங்க மேடம் அப்படின்னு ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. இல்ல உங்களால முடியும், ஏன்னா நான் யூஸ்வலாவே நீங்க என்னோட படங்கள் பார்த்திருப்பீங்க இத்தனை வருஷமா, ஒரு அக்கா அண்ணி இல்ல ஒரு அம்மா அப்படின்னா ஆக்டிவா இல்ல ஒரு லைட்டா இன்னோசென்ட் கிரே ஷேட் இருக்கும், அப்படிதான் போகுமே தவிர ரொம்ப ஹெவியா நான் வந்து பெருசா பண்ணிட்டது இல்ல சுரேர போட்டிருக்கு அப்புறம். சோ எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு இது முடியுமோன்னு அப்ப நான் ஷார்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து ஒரு சீன் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போய் சார்ட்ட கேட்டேன். ஏன்னா யூஸ்வலா இருக்கிறத விட அது கொஞ்சம் தள்ளி இருக்கும் என்னோட கெட்டப் ஃபேஸ்மே கூட. சோ என்னதை எப்படி கேரி பண்றேன் சார்ட்ட போய் நான் கேட்டேன், சார் ஐ ஹாப்பி மேம், ரொம்ப நல்லா வந்திருக்கு மேம், நீங்க கான்பிடண்டா இருங்க மேடம், கான்பிடன்ட். அது அந்த ஒரு சீன் அவர் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சு. ஓகே, ஏன்னா அது ஒரு விடோ கெட்டப் நான் ஆக்சுவலி. சோ எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா ஒரு அப்பா அம்மான்னு ஒரு கப்பலா காட்டும் போது அங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பிளிட் ஆயிடும். இங்க வந்து பீங் விடோ, அப்பாவும் நானே அம்மாவும் நானே. சோ அந்த ஃபுல் டிராவல், அந்த இன்சிடென்ட்ஸ் எது வந்தாலுமே பிள்ளைய வளர்க்குற விஷயங்கள்ல நல்லது கெட்டது எல்லாமே தாய் தாப்பனமா இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேரக்டரா பண்ணும்போது இட்ஸ் a very big responsibility எனக்கு. சோ அதுதான் என்ன பயமுறுத்துச்சு, ரெண்டும் சேர்த்து என்னால அந்த கேரி பண்ண முடியுமா. பட் சார் வாஸ் சோ கைண்ட். ஜென்ரலாவே சாரதி சார் வந்து அமுதா சார் வந்து ரொம்ப 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 காம் அண்ட் கம்போஸ்ட். ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன சார் ஷூட்டிங்ல கூட கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு கூட லைட்டா லேட் ஆகும் போது கூட நம்ம 9 மணிக்கு பிளான் பண்ணோம், இத்தனை மணிக்கு பிளான் பண்ண அவர்தான் பேசுவாரே தவிர அவர் he knows how to handle ஆர்டிஸ்ட டிஸ்டர்ப் பண்ணி அவங்க மூட அப்செட் பண்ணி ஒரு வேலையை வாங்க மாட்டாரு. அது மழை, இப்ப நாங்க பொள்ளாச்சியில ஷூட் பண்ணும்போது என்ன சார் 2-3 தடவை மழையெல்லாம் வந்து பயங்கர டென்ஷன்லாம் இருந்திருக்காரு. இது ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற ஒரு டைரக்டர் அவரு. சோ எனக்கு வந்து மோர் தென் த கேரக்டர், மோர் தென் த அதர் திங்ஸ், இட் வாஸ் a total blessing and bliss to work with அமுதா சார். அது நானா இருந்தாலும் சரி, உங்களை என்ன ஆர்டிஸ்ட் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து லைஃப்ல வந்து நம்மள வச்சு ஒர்க் வாங்கும் போது நமக்கு அது ஒரு உண்மையிலே வந்துட்டு யூ வில் லேர்ன் மோர். சும்மா வந்துட்டு 5 நிமிஷத்துல நடிச்சுட்டு சீனை கொடுத்து டைலாக் பேசிட்டு போறோம் இல்லை, எவ்ரிடே இஸ் a learning day என்ன பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு ஸ்பாட்லயுமே ஒவ்வொரு டைரக்டரும் டிஃப்ரெண்டா இருப்பாங்க. அது புது ஃபீல்டு தான் எங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பிளே பண்றதுக்கு. சோ சார் கிட்ட அது ஒரு பெரிய பிளஸிங். அண்ட் அகைன் ப்ரொடக்ஷனை பத்தியும் சொல்லி ஆகணும். மது சாரா இருக்கட்டும், ஷபீர் சாரா இருக்கட்டும், மத்த டீம், ஏன்னா அவங்க எல்லாருமே தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே இருக்கிற ஆட்கள். ஆனா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ஒரு ஃபேமிலி, இன்னைக்குமே இது வந்து ஒரு ஃபேமிலியா தான். we have so many groups. எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துக்கும் ஒரு குரூப் தான் இருக்கும். இந்த படத்துல நாங்க 3-4 குரூப் வச்சிருக்கிறோம். ப்ரொமோஷனுக்கு ஒரு குரூப், அந்த குரூப். so kind. அது எல்லாத்துலயுமே நம்மள இன்வால்வ் பண்ணி வைக்கும் போது அது நமக்கு இன்னும் பெட்டரா அவுட்புட் கொடுக்கணும். பெட்டரா நம்ம, இப்ப நான் வந்து இங்க சென்னையில இல்ல, நான் ஊர்ல இருந்தேன், வந்துட்டு போங்க உடனே வரேன் சார். இதுதான் வந்து டீம் ஒர்க்ன்றது. சோ நாங்களும் வந்து எங்களை கூப்பிட்டாங்க, போய் நடிச்சோம். அது எந்த படம் இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரியும் அவர் சொன்ன மாதிரியும் இட்ஸ் வெரி என்ன சொல்றது, ஒரு தெய்வீகமான படம் இது. எல்லாருக்கும் அமையாது. சோ அதுல வந்து இப்ப அவரு ஆல்ரெடி அந்த ட்ராக்ல இருக்காரு. இப்ப நானும் மல்டிபிள் கேரக்டர்ஸ் பண்றேன் சார், மல்டிபிள். சோ அந்த இவரு நம்ம சபரிமலை மணிகண்டனோட அந்த அருள் இருந்தா மட்டும்தான் அந்த ட்ராக்குள்ளே போகணும். கோயிலுக்கு போறதுக்கு என்ன சொல்லுவோம், அவரு கூப்பிட்டு அழைப்பு வரலப்பா அப்படின்னு. எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து பெரிய பிளஸிங். அந்த சபரிமலை சாங்கா இருக்கட்டும், ஐயப்பன் சாங்கா இருக்கட்டும், ஆமா அது யோகி அண்ணாக்கே வந்து இது ஒரு புது ஜானர் தான். ஏன்னா அவர் யூஸ்வலா நம்ம காமெடி அந்த மாதிரி பாத்துட்டோம். இதுல அவரு ஒரு பக்தரா இருக்கிறது, ரூபேஷ் அவரும் புதுசு. So he also carried it so well. ஏன்னா அவருக்கு வந்து தமிழ்ல டைலாக்ஸ் புரிஞ்சு அதை கேரி பண்ணி கொண்டு போறது. சோ எல்லாரையுமே அமுதா சார் வந்து கரெக்டா வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இதுல நீ புதுசா, நான் புதுசா, இவங்க வேற லாங்குவேஜ், புது டீம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களை பொறுத்தவரையும் நாங்க மெயினான விஷயம் சார், இந்த ப்ரொடக்ஷன்ல நாங்க ஃபுல்லா வெஜிடேரியனாவே தான் இருந்திருக்கிறோம். ஆமா, அதுதான் நாங்க சொல்றோம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ், ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணவே முடியல. நிறைய வந்து ஒரு பெரிய டாக் இருக்கும், ப்ரொடக்ஷன் சாப்பாடுனா 10 கேரியர் ஒரு நான்வெஜ், எதுவுமே நாங்க யோசிக்கல. we were completely focusing on the
ஒர்க். எங்களுக்கு எதுவுமே இது இல்லையா அது இல்லையா எதுவுமே தோணல. ஏன்னா அவ்வளவுமே ப்ரொடக்ஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கு. டில் டுடே அது இனிமேலும் கொடுக்கும். சோ we are loving like இன்னொரு ஒரு 2 படம் எடுத்து அது சொல்லிட்டு இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகுதுல எங்களுக்கு 2 படம் சைன் பண்ணிடுங்க எங்களை. we will love to work with you அப்படின்ட்டு. இல்ல ப்ரொடியூசர்ஸுமே சும்மா சொல்லக்கூடாது. சும்மா சொல்லக்கூடாது. அவங்க வந்து எங்களோட மரியாதை அவ்வளவு first. mingle ஆயிட்டாங்க. அதாவது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, எங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள வந்து நம்ம குறை சொல்றதுக்கு குறைய சொல்ல ஒண்ணுமே முடியாது. கிடையாது. ப்ரொடக்ஷனை டைரக்டர் மேடம் சொன்ன மாதிரி டைரக்டர் வந்து பாத்துருப்பீங்களே, நீங்க போனோம் இன்டர்வியூல பாத்துருப்பேன். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் சிரிச்சுட்டே சார் இதான் சார் டைலாக் பேசுங்க சார், உங்க இது மாதிரி பேசுங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி பேசி முடிக்கவும் இதுல சின்னது இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சார். அடுத்து ஓகே சார் அவ்வளவுதான். மத்தபடி கோவிக்கிற அந்த இதே கிடையாது. இருந்தாலும் சொன்னாங்க. இவரு ஆமா ஆமா அவரு இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஆமா பப்ளிக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பா நடந்திருக்கும் இந்த இன்சிடென்ட்ஸ். எல்லார் வாழ்க்கையிலுமே கண்டிப்பான முறையில ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அப்படின்றப்ப எல்லாருக்கும் உடனே நம்ம ஒரு சூப்பர் பவர் நம்மளுக்கு கடவுளை தான் நம்ம வேண்டுவோம். சோ இப்போ வந்து இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இருந்திருக்காங்க, ஹீரோ இருந்திருக்காங்க, இவங்க இருந்திருக்காங்க சார். எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம்னா அந்த சொன்ன மாதிரி கடவுளோட அனுகிரகம் தான் சொல்லணும். எல்லாருமே ஒரு நல்ல வைப்லயும் நல்ல எனர்ஜிலயும் இருந்திருக்கும். அதான் உண்மையான உங்க மனசு அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிட்டது எங்க கேப்டன் தான். இப்ப அப்படியே நம்ம கூட வினோத் சாகர் சாரும் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா சார். சன்னிதானம் பிஓ பத்தி நம்ம பேசலாம். அவங்களோட கேரக்டர் பத்தி சொல்லிட்டாங்க. உங்களோட கேரக்டர்ல எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா நம்ம உங்களை வந்து நிறைய படங்கள்ல பாத்துருக்கோம். டிஃப்ரெண்டான இப்ப காமெடி ரோலும் பண்ணுவீங்க, கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் பண்ணிருக்காங்க, வில்லன் மாதிரியான இதுவும் இருக்கும். இந்த படத்துல என்ன மாதிரியான கேரக்டர்? சாரதி கூப்பிடும்போது நான் ஏதோ ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, கொஞ்சம் பெருசா ஏதாவது நமக்கு கேரக்டர் கொடுப்பாங்க. அப்புறம் கூப்பிட்டு சொன்னேன் இல்லைன்னா ரொம்ப சின்ன ரோல் தான் இது. ஆனா இது உங்களுக்கு யாருடைய காம்பினேஷன் இருக்காது. இது வந்து ஒரு பிளாஷ்பேக்ல வர்ற முக்கியமான சீன். என்ன முக்கியமான சீன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையோட மொத்த கதையும் ரெண்டரிங் ஆகிறதுக்கான ஒரு காரணி தான் இந்த சீனு. அதனால முக்கியமான நீங்க எழுதும் போது நான் உங்களுக்கு யோசிச்சுதான் நான் சொன்னேன். அதனால இது என்னுடைய முதல் படம், கோச்சிங்காவும் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. சரி ஓகே நான் அப்படி பண்ணதுதான் ஒரு சின்ன போர்ஷன் தான். அதான் இந்த படத்துக்கான இத்தனை ஃபேமிலி இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே அந்த பிளாஷ்பேக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். பிளாஷ்பேக்ல அந்த கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரோ இல்ல நெகட்டிவ் சைடுல இருக்குமோ அந்த மாதிரி? படம் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆயிடும், பாருங்க. ஏன்னா எல்லாத்தையுமே இன்டர்வியூலே கேட்டுறாரு. இல்ல சொல்லக்கூடாதுன்றது இல்ல, அதோட சுவாரஸ்யம் போயிடும், வேற ஒண்ணும். சரி ஓகே. இப்போ நம்ம வந்து அந்த கேரக்டர் அதை பத்தி நம்ம பேசும்போது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாலாஜி வேணுகோபால் சார் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது வடிவேலு சாரும் நாகேஷ் சாரும் கம்பைன்ட் ஆனதுதான் வினோத் அப்படின்னு. நீங்க எப்படி பாருங்க? இல்ல சார், அது அவருடைய கருத்து. நம்ம அதை கேட்டு சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளவுதான். நம்ம அதை வந்து எதையும் இது பண்ணி நம்ம வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது ஆக்டிங்ன்றது கிட்டத்தட்ட கிரிக்கெட் மாதிரி தான். சச்சினே டக் அவுட் ஆயிருக்காரு. சோ நமக்கும் அதெல்லாம் நடக்கும் இல்லையா? அன்னைக்கு பண்ணதுல இன்னைக்கு நல்லா பண்ணிருக்கிறேன், அன்னைக்கு ஒரு பாராட்டு கிடைச்சிருக்கு. சோ எங்கேயாவது ஒரு சர்க்கிள்கள் வரும், நம்ம அது கொஞ்சம் சூதானமா இருக்கிறது, அது பழைய கிரெடிபிலிட்டியை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம நடிக்கிறதுன்றது தப்பு. அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு நாக் அவுட் மேட்ச் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அதனால கொஞ்சம் பயந்து தான் எப்பவுமே நான் போவேன். சார் இப்போ அப்படியே இங்கிருந்து வரேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி நிறைய கமர்ஷியல்ஸும் பண்ணியிருக்கீங்க, படங்கள்லையும் வந்து நடிச்சிருக்கீங்க, அடங்குமறு படத்துலலாம் நடிச்சிருந்தீங்க. இப்போ கமர்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஆட் இதில் வந்து நீங்கள் மகேஷ் பாபு சார்லேருந்து அதுக்கப்புறம் ஹன்சிகா மேம், எஸ்டிஆர் வரைக்கும் நிறைய நடிகர்கள் கூட வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ கமர்ஷியலில் இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு டேக் அவே மாதிரி இருக்குது, இது வந்து எனக்கு இந்த வகையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சினிமாவுக்கு அப்படின்னா? இல்ல இப்போ ஆட் பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல்ஸ் டிவிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான், ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய ஒரு வேலை தான் அது. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் கூட ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப டீடைலிங்கா இருக்கும். அது வந்து எனக்கு சினிமால வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ மூவி மேக்கிங் வந்து கொஞ்சம் பேஷன்ஸ் ரொம்ப அதிகமா வேணும். அங்க அவ்வளவு பேஷன்ஸ் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டீடைலிங்கான விஷயங்கள் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிருக்கு சினிமால. ஸோ நான் வந்து ஆட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து நம்ம செல்ஃப் டெஸ்ட் வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும் அந்த மாதிரி. ஸோ நான் பாம்பேல அதிகமா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில அதிகமா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மேண்டிட்ரி செல்ஃப் டெஸ்ட் இருக்கு. ஸோ சில படங்கள்லாம் வந்து நம்ம இங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தெரியும், தெரிஞ்ச டீம் ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்கோம்னா ஈஸியா நீங்க உள்ள வந்துடலாம், ஆடிஷன்ஸ் தேவையில்லை. ஆனா சில கேரக்டர்ஸ் வந்து இங்க டைரக்டர்ஸ் மூவிஸ்ல வந்து மேண்டிட்ரி ஆடிஷன்ஸ் வைக்கிறாங்க. பட் ஆட பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து ஆடிஷன்ஸ் இருக்கு, ஸ்கிரீன் டெஸ்ட் இருக்கு.
ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு செல்ஃப் டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய வந்து டீடைலிங் வந்து நானே என்னை வந்து டியூன் அப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அது வந்து மூவில அதிகமா ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகே, சூப்பர். சார் இப்போ சன்னிதானம் பிஓ அப்படிங்கிறத தாண்டி சார் வந்து இன்டர்வியூக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே அவர்கிட்ட இவரை பத்தி கேட்கலன்னா அந்த இன்டர்வியூ வந்து இன்கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு பையன் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஒரு டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் எப்படி பாக்குறீங்க? ரெண்டுலயும் சொல்லுங்க. எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதானே. என் பையன் தானே டைரக்டர், ஆமா. அது ரெண்டும் எனக்கு ஒண்ணுதானே. இருந்தாலும் நீங்க ஒரு ஆக்டரா இருக்கும்போது டைரக்டரா என் பையன் வந்து நான் எப்படி பாக்குறேன்? இல்ல, நான் ஆக்சுவலா நான் படத்தில் நடிக்கும் பொழுது நான் ஸ்பாட்டுக்கு போயாச்சுன்னா அவன் டைரக்டர், நான் ஆர்டிஸ்ட், அப்படிதான் இருப்போம். எனக்காக அவன் சலுகைகள் பண்ண மாட்டான். என்ன என்னைய டைரக்டா திட்ட மாட்டான், அவ்வளவுதான். மத்தவங்களை ஏதாச்சும் டைலாக் விட்டாங்கன்னா என்ன சார் அப்படின்னு என்னைய கோவிக்க மாட்டான். அசிஸ்டண்ட கூப்பிட்டு போய் அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்ற, இப்படி பேச சொல்ற அப்படின்னு சொல்லி விடுவானே தவிர இதுதான் நடக்குமே தவிர அவன் இங்க டைரக்டர், ஆர்டிஸ்ட். வீட்டுக்கு வந்துட்டோம்னா நாங்க அப்பா பிள்ளைங்க தான். வீட்டுக்கு வந்து இதை சொல்லுவாரா ஷூட்டிங் ஸ்பாட்ல? நீங்க இல்ல அது அவ்வளவுதான். எதையுமே நாங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஸ்கிரிப்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லுவான், கதையை படிக்க சொல்லிட்டு ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். அந்த பேட்டைக்கு அப்புறம் எதுவுமே கொடுக்கறது இல்ல. பேட்டை படத்தை எனக்கு கொடுக்கல, அந்த ஸ்கிரிப்ட் படிக்க விடல. பேட்டைக்கு அப்புறம் எந்த ஸ்கிரிப்டும் நான் படிச்சது இல்லை அவன்கிட்ட. என்னுடைய கேரக்டர் எனக்கு இதுல வந்து ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அப்ப ஓப்பனா சொல்லிட்டான், உங்களுக்கு கேரக்டர் இல்லன்ட்டான். உங்களுக்கு கேரக்டர் இல்ல அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நடிச்ச யாருமே இல்ல, நீங்களும் இதுல இல்ல அப்படின்ட்டா. ஓகேடா அப்படின்ட்டேன் நான். அதனால இது அதே மாதிரி அவன் படத்துல நடிக்கணும், நான் வந்து ஆடிஷன் போய் தான் பண்ணுவேன். எனக்கு ஆடிஷன் உண்டு. ஆடிஷன் எல்லாம் எடுக்கவே மாட்டான், யாரையுமே எடுக்க மாட்டான், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். அது அவனுடைய கேரக்டர். ஸோ இப்படிதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம், டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்க விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்துல தலையிட மாட்டேன். நீங்க இன்னைக்கு என்ன படம் பண்ணீங்க, எப்படி போய் பண்ணீங்க, அதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. படத்தை பார்த்துட்டு ஏதாச்சும் அப்ரிஷியேட் பண்ணா உண்டு. சில படங்கள் ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு போயிடுவோம், அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்லுவாருங்களா? அவ்வளவு படம் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, கமெண்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்க டிராவல் ஆகுறோம். சரி, இப்ப அடுத்த படத்துல ஏதாவது இருக்கீங்களா சார்? இளையராஜா சாரோட மியூசிக்ல ஒரு படம் பண்றாரு. அது ஆக்சுவலா வந்து அந்த படம் வந்து இவங்களை வச்சுதான் எடுத்திருக்கான். அது வந்து ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கிறோம். முன்னாடி நான் போன படம் நீலிரா டைம்ல நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு படம் அதுல ஒரு சின்ன இது பண்ணிருக்கேன். சரி, ஓகே சார். அண்ட் இன்னொருத்தரும் வந்து கண்டிப்பா அவரை பத்தியும் கேட்கணும். நீங்க பேட்டாவை பத்தி வேற சொன்னீங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, நிறைய ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ரஜினி சார் கூட எடுத்த போட்டோ மட்டும் அடிக்கடி அப்படியே அவருடைய பெரிய ரசிகன், பெரிய வெறியன்னு சொல்லலாம் என்னை பொறுத்தளவுக்கு. அதனால அவர் படம் தான் என்னோட இதுல இருக்கும் எப்பயுமே. நான் ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரியில வந்து இதுக்காக சொல்லல, நானு வந்தாலுமே ஓரளவுக்கு நடிச்சிருக்கேன். நானு நடிகன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானு இன்னைக்கு வரையும் எல்லா ஆர்டிஸ்டோடயுமே பண்ணிட்டேன், எக்ஸப்ட் 2 பேரோட தான் நடிகன் நானு. தலை, கார்த்தி, நம்ம சூர்யா தம்பி இருக்காருல்ல, இவங்க 2 பேரும் கூட நடிச்சிட்டேன்னா இண்டஸ்ட்ரியில மோஸ்ட்லி எல்லாரோடையும் இவரு சிஎம் சார் கூட நடிச்சிட்டேன் நானு படம். நான் பண்ணிருக்கேன். அது எனக்கு அவருக்குமே அது நான் வினோசாட்ட கேட்டேன், இதுக்கு மேல முன்னாடி இதுக்கப்புறம் அவரு கூட நடிக்க முடியாது, இந்த கடைசி படம் சொல்றாங்க, ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுங்க சார் போன் பண்ணி பர்சனலா கேட்டேன். கண்டிப்பா தரேன் சொல்லி ஒரு நல்ல கேரக்டராகவே கொடுத்தாரு சார். எப்படி இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது? அவர் கூட அதெல்லாம் ப்ரௌட் ஃபாதர் அப்படிங்கறதுன்றது எல்லாருக்குமே இருக்கும், பிள்ளை என்ன பண்ணாலுமே. இல்ல அப்பா வச்சு பையன்றது வந்து எல்லாருக்குமே உள்ளது. அது ஒரு பையனை வச்சு அப்பா வர்றதுன்றது வந்து ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அதுல உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். நான் அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமை. அவனுக்கு சொன்னா சிரிப்பீங்க, எனக்கு சாரோட பேர் எப்ப வரைக்கும் தெரியாது. நான் தான் 2-3 படம் பண்ணிட்டேன். சுப்ராஜ் சாரோட அப்பா அதுதான் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது சார். எனக்கே கூட அதே மாதிரி நான் வந்து புது டைரக்டர்ஸ் யாரு கேட்டாலும் சரி, என் கேரக்டர் நல்ல கேரக்டர் இருந்தா பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எந்த டேர்ம்ஸ் பேச மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட். ஏன்னா என் பையன் பட்ட கஷ்டம் தெரியும் எனக்கு. அதே இன்னைக்கே ஷார்ட் பிலிம் பண்றேன் நான். இன்னைக்கே ஷார்ட் பிலிம்ல மதுரையில வந்து பசங்க வந்து அப்பா நீங்க வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா ஃப்ரீயா இருந்தா பண்ணி தந்துடுறேன் நான். ஏன்னா என்னுடைய பையன் பட்ட கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக ஃபர்ஸ்ட் டெபுட் டைரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுல என்னன்னா எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும்.
இப்ப வந்து ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஒரு இதை யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்கும். ஏதாவது சொல்லிடுவாரோ, Freedom. நம்ம ஃப்ரீடம், அதாவது நம்ம எதனால அவர்கிட்ட கேட்கணும், கேட்கறதுக்கு பயப்படுவோம். பெரிய டைரக்டர் போய் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னா கூட அது இம்ப்ரவைஸ் பண்றதுனால அவர்கிட்ட கேட்கணும், சார் இந்த மாதிரி பண்ணலாம், கண்ணாடியை கலட்டலாமான்னு கூட கேட்டுட்டு தான் பண்ணுவோம். சார் இந்த சீன்ல இப்படி கண்ணாடி கலட்டலாம் பண்ணுங்க அப்படி சொன்ன பிறகுதான் நம்மளால பண்ண முடியும். பட் இதே இது டெபியூ டைரக்டர்ல அப்படி இல்லை. நான் இந்த மாதிரி பண்ண போறேன், பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம கமாண்டிங்கா கேட்டுட்டு, சார் பண்ணுங்க சார் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. டக்குன்னு அவங்ககிட்டயும் கேட்டுதான் பண்ண போறோம். பட் நம்ம கேட்கறது ஈஸியா கேட்டுடலாம். அவங்க கிட்ட யோசிக்கணும். ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த சீனே போயிடும் நம்மளுக்கு. நம்ம ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுவோம். டக்குன்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், மனசுக்குள்ள ஒரு இது வந்துடும்ல. சோ அதனால பெரிய டைரக்டர் நம்ம யோசிச்சுதான் நம்ம எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம டெபியூ டைரக்டர் அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நம்மளுடைய நான் சொல்ற கரெக்ட் தானே, நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். நம்ம எமோஷன்ஸுக்கு பண்ணலாம். நம்ம எது வேணாலும் நம்ம கிரியேட்டிவா நம்ம என்ன திங்க் பண்றோமோ அந்த ஃப்ரீடம் கிரியேட்டிவ் நிறைய இடத்துல உண்டு. டெபியூ டைரக்டர் நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். பெட்டர்மென்ட்க்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க ஒரு டிசைன் ஒன்னு பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம அதுல போயிட்டு ஃபிட் ஆகணும். நம்ம அது ஒரு பிரஷர் தான். நம்ம வேலை அதுதான், அவங்க சொல்றதுதான் பண்ணணும். பட் டைரக்டர்ஸ் சாய்ஸ். நான் இப்போ சில டைரக்டர்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 8 டேக் 10 டேக் எல்லாம் போயிருக்கேன். அந்த ஒரு வார்த்தைக்காக எனக்கு இந்த டயலாக் 10 லைன் அப்படி எழுதியிருக்கேன்னா எனக்கு அந்த 10 லைன் அதே வேர்ட்ஸ் மாறாம வேணும்னுவாங்க. அது எங்க வரும்னா கலோக்கியல்ல வராது, ஸ்லாங்ல வரும். மீனிங் மாறிடும் நம்ம மாத்தி போயிட்டா. சோ அதுக்காக ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா எனக்கு இதுதான். அது வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா சம்டைம்ஸ்ல பெட்டரா பண்ணும் சொதப்பிட்டே இருக்கும், ப்ரெஷர் ஆயிடும். நம்ம அப்படி கிடையாது. ஒரு சிச்சுவேஷன் ஒரு கண்டென்ட் தான் சார், இதுல வந்து உங்களுடைய இது ஏதாச்சும் போடுறோம்னா போட்டுக்கோங்கன்றாரு. அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் போது நம்ம கொஞ்சம் இன்னும் ஜாலியா ஒர்க் பண்ணுவோம். பட் ஓகே, இப்ப வர ஜெனரேஷன்ல எல்லாருமே கொஞ்சம் அப்படி கலோக்கியலா போயிட்டுறாங்க. ஓகே, ஒன்லி திங் இஸ் நீங்க கொடுக்க வேண்டிய உங்களோட பொட்டன்ஷியல் தான். நல்லா பண்ணிட்டா எந்த டைரக்டர் எதுவும் சொல்ல போறது இல்ல. சன்னிதானம் படத்துல வந்து எல்லாருமே நல்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல வேலை சன்னிதானம் ஆரம்பிச்சுங்க. ஆமா, அதை தவிர அதனாலதான் இடையில இல்ல நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டா அதுக்காக இந்த இது அவுட் ஆஃப் போறதுக்கு ரொம்ப யோசிக்கிறது. சன்னிதானம் பத்தி நம்ம இன்னும் நிறைய பேச போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்ப அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறதுனால அது கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாமே. என்னன்னா இப்போ ரஜினி சார் பத்தி நீங்க சொன்னீங்க, ஜனநாயகன்ல நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அந்த பக்கம் மேம் பார்த்தா நீங்க காலால, நான் ரஜினி சாரோட 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், காலா லிங்கா. சோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணி. ஆக்சுவலி லிங்கா வந்து எனக்கு கிடைச்சது வந்து பயங்கர சர்ப்ரைஸ் எனக்கு. திடீர்னு நான் ஹைதராபாத்ல ஷூட்ல இருக்கும்போது எனக்கு கால் வந்தது. ரஜினி சார் கம்பெனில இருந்து கால் பண்ணுவேன். யாராவது நம்புவாங்களா? சத்தியமா நான் நம்பல. நான் யாரோ கலாய்கிறீங்க, போன வச்சிருங்கன்னு. இல்ல நிஜமா தானே. அப்புறம் அவங்க வந்து நம்ம ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும் போது நான் சொன்னேன், சரி சாயந்தரம் ஆபீஸ் வந்துருங்கன்னாங்க. இல்ல நான் ஷூட்ல இருக்கேன், நெக்ஸ்ட் டே வரேன்னு. சோ நான் பண்ணிட்டு இருந்த படத்துக்கு வந்து எஸ்பிபி எங்களோட ப்ரொடக்ஷன். அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு கால் வந்துரு, உண்மையிலே வந்துட்டு தேசியது கிளம்பு முதல்ல எல்லாம் கிடைக்காது வந்த ஆபீஸ் போனா ரவிக்குமார் சாரை பார்த்தேன், கோஆர்டினேட்டர் பேசினாரு. டக் டக் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 4 டேஸ்ல ஷூட். ஸ்பாட்டுக்கு போயிட்டா எனக்கு வந்து ரஜினி சார் ஃபேன் இங்க இருக்காரு, அவருக்கு தெரியும். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ரஜினி சார்லாம். எனக்கு வந்து என்னாலே என்ன நம்ப முடியல. பட் சினிமால எப்பவுமே ஒண்ணு இருக்கும்ல, நம்ம ஒரு சீன் முடிச்சாதான் நமக்கு அப்பா நம்ம கமிட் ஆயிட்டோம்டா. ரஜினி சார் கூட நடிக்கும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கே எனக்கு ஒரு 2-3 டேஸ் ஆச்சு. அவர் கூட அந்த கேமரால ஆப்போசிட்ல நின்னு அவர் நம்ம கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம அந்த படத்துல இருக்கு. ஒரு பெயின் தான் அது. ஆக்சுவலா இப்போ காமெடி அது சொல்றது ஒரு பெயின் தான் ஆக்சுவலா அது. கரெக்ட், புரியுது. சோ அதுல ரவிக்குமார் சார் வேற டைரக்டர், சும்மா அப்படி தெரிக்கும் யூனிட். அது வேற நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். நார்த்ல இருந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. சோ அது பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து அந்த அது எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டா இருந்தது. என் பர்த்டே அவர் கூட செலிப்ரேட் பண்ணது. 48 days I worked in லிங்கா. சார் லாஸ்ட் டேக்கு முந்தின நாள் சார் எனக்கு விஷ் பண்ணது. ஆனா எனக்கு பெரிய லக் என்னன்னா 2 படம் ரஜினி சார் கூட பண்ணேன், ஈவன் காலா பண்ணேன். 2 பர்த்டேயுமே சார் கூட தான் செலிப்ரேட் பண்ணேன். அதுவே நான் ஒரு பெரிய கிஃப்டா பார்த்தேன். எனக்கு மத்ததெல்லாம் விட்டேன் நானு. சோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றதுல நமக்கு பிடிச்ச அந்த அவரா வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். அவர் வந்துட்டாரா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரான்னு யார்ட்டையும் கேட்க வேணாம், தலைவா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அப்போ ஒரு கூஸ் பம்ஸ் வரும். அப்புறம் வீட்டுக்கு கிளம்புற நேரம் ஒரு 5:45 தலைவான்னு ஒரு சவுண்ட் வரும். தலைவர் கிளம்பிட்டாரு. அண்ட் அகைன் ரஜினி சார், நீங்க காலையில இருந்தீங்கல்ல,
மணியெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவாரு. சூப்பர் ஸ்டாருங்கிறதுல நல்ல கதையெல்லாம் பேசுவாரு. நம்ம உட்காந்து அதெல்லாமே வந்து சினிமா கொடுக்கறது அது ஒரு பெரிய வரம். அது நிறைய விஷயம் சன்னிதானம் என்ன கொடுத்துச்சு? அதான் சொன்ன சன்னிதானம் கொடுத்தாரு. வச்சுட்டு இருக்கோம். திரும்ப சார் வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்காரு நடுவுல. சன்னிதானம் இஸ் நாட் ஜஸ்ட் a movie for us. It's a family. ஃபேமிலி. That's the right word you would say. எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, நான் தனியா பண்ணிட்டு வந்தேன். இவங்க எல்லாம் காம்பினேஷன்ல பண்ணாங்க. பாருங்களேன், இவர் வெளியே இப்ப ஆல்ரெடி வேற வேற படங்கள் இவர் கூட பண்ணிருக்கோம். இவர் கூட பண்ணிருப்பாரு. பட் அகைன் இவரோட முதல் படம் என் கூட தான். கனெக்டடாவே இருக்கும். எங்களுக்கு இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆயிக்க முடியுது. இப்ப தெரியாத ஒருத்தர், இப்ப இவரு வந்து நான் இவர் கூட ஒர்க் பண்ணது இல்ல, ஆனா பாருங்க அவரு எங்க கூட கனெக்ட் ஆயிட்டாரு இந்த படத்துல. சோ இட்ஸ் a loop of இதுதான். சோ சன்னிதானம் இஸ் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா இட்ஸ் a family and it's a family entertainment. சோ ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பாருங்க. ரெண்டாவது ரொம்ப கடவுள் அனுகிரகம் கொண்ட ஒரு யதார்த்தமான படம் அது. அத நிச்சயமா நீங்க வந்து உணர்வீங்க படம் பார்க்கும்போது. ஓகே மேம். நீங்க வந்து இதுல அடங்கமருல கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் மாதிரி பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு வில்லன் கேரக்டர்ல நடிக்கிற ஆர்வம் தான் இருக்கா? இல்ல நடிச்சா ஹீரோ தான்? ஏன்னா மியாவில வந்து ஹீரோ அப்படியும் இருப்பீங்க, இந்த பக்கம் நெகட்டிவ் ஷேடும் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நெகட்டிவ் ரோல்ஸ் பிடிக்கும். எனக்கு என்னன்னா மெயினா வந்து எந்த ரோல்ஸ் பண்ணாலும் அது வந்து இம்பாக்ட் ஆகணும்னு பாக்குறேன் நான். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா பாக்குறேன். அண்ட் நான் வந்து எப்பவுமே பண்ற கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருக்கணும்னு பாக்குறேன். பிளாக்ல பாத்தீங்கன்னா விண்டேஜ் லுக் பண்ணியிருந்தேன். சோ அதுல ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு. அடங்குமரில நெகட்டிவ், இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். சோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜானர் இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து இம்பாக்ட் ஆகணும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கணும்னு நான் பாக்குறேன். சோ ஆனா மெயினா எனக்கு வந்து வில்லன் பண்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வில்லன் கேரக்டர் பிடிக்கலாம் சார்? ஏன்னா நடிக்கிறது பிடிக்கும், அதுல வில்லன் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க. அப்படி ஓகே, ஹீரோவா ட்ரை பண்றதுக்கு வந்தோம், ஆனா வில்லன் கேரக்டர் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, பட் இட்ஸ் ஜர்னி தான். இம்பாக்ட் நல்லா கொண்டு சேர்க்கும். பேசப்படும். அது நம்ம பார்த்தா அப்பல இருந்து நெகட்டிவ் ரோலுக்கு ஒரு பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரஜினி சார் அந்த டைம்ல வில்லனா நடிச்ச இல்ல சார், நீங்க படம் ஃபுல்லா ஒரு ஹீரோ மட்டும் இருந்தான்னு வச்சுங்க, ஒரு ஹீரோவே கிடையாது. வில்லன் இல்லன்னா அப்புறம் எங்க ஹீரோ? ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊரு பூரா எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தான்னு வச்சுங்க, யாரும் நல்லவன் தெரியாது. யாராவது ஒருத்தனை அடையாளப்படுத்தி அவனை கெட்டவனாக்கி அப்பதான் அவன் நல்லா முடியும். ஓகே, வில்லனா பண்ணும்போது அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ட்ரை பண்ணிப்பாங்க. இல்ல, வில்லனுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு. பட் ஹீரோ அப்படின்னும் போது பர்டிகுலரா சில பாயிண்ட்ஸ்ல அவங்க ஹீரோ, சில நல்ல நற்குணங்கள்ல அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. பட் வில்லனுடைய யூனிவர்ஸ் வந்து ரொம்ப வைடா இருக்கும். வில்லன் எங்க வேணா இருக்கலாம், எந்த எந்த ஏரியால வேணா எப்படின்னு இருக்கலாம். அவன் கேங்ஸ்டரா, ஒரு பெரிய மாஃபியா, டானான்றதெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல வேணா இந்த ஹீரோன்றது, இந்த வில்லன்றது ஓப்பன் ஆகும். இப்ப உதாரணமா நீங்க ராட்சசன் பார்க்கும்போது ஒரு டீச்சர் தானே அது. நம்ம ஒரு டீச்சர் வில்லனா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் சொல்றேன், டீச்சரும் வில்லனா இருப்போம். வில்லனோட வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மாமியார் வில்லியா இருப்பாங்க, மருமக வில்லியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வில்லனுக்கு வந்து ஆன்டகனிஸ்டா பண்றதுக்கான போர்ஷன் வந்து வைடா இருக்கும். சரி, இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு காமெடியன் கேரக்டரா இருந்தாலும் பயங்கரமா பண்றீங்க, வில்லன் கேரக்டரா இருந்தாலும் அதுவும் வேற மாதிரி இருக்கு. அதை பத்தி வெங்கட் பிரபு சார் கூட கொடுவா டைம்ல சொன்னாங்க. நீ எல்லா இன்டர்வியூ பாத்துருக்க. எனக்குமே வந்து இதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் நடக்கும்? ஏன்னா கிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் அந்த கேரக்டர்னோட வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் ஆனதா. இது ரொம்ப சிம்பிள் பாது. ஒரு விஷயத்தை இயக்குனர் சொல்லும் போது ஹவ் யூ சீரியஸ் அப்படின்றதா இருக்கு. அந்த டிசிப்ளின் தான் எவ்வளவு நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு நீங்க எவ்வளவு ஹோம் ஒர்க் பண்றோம் என்ற ஒரு விஷயம் தானே தவிர வேற எதுவும் ஸ்பெஷலா எல்லாம் எதுவும் கிடையாது. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி கிட்டுவா நடிக்கணும் அப்படின்னாரு. அதாவது டெல்லி பண்ணல. அப்போ அந்த ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் விதமோ அந்த ஒரு கிட்டுவண்ணாவுடைய ஆல்மோஸ்ட் எல்லா சீடியும் வாங்கி நான் பார்த்து அந்த ஸ்லாங் கத்து, அந்த ஒரு மெனக்கடல் தானே தவிர அது ஒரு டிசிப்ளின். அது நான் இயக்குனரை பாக்குறதுன்றது ஒரு ஆசானா தான் நான் பாக்குறேன். அவங்க மூவில நம்ம நடிக்கிறோம், அவங்க சொல்றதை நம்ம கேட்கிறோம். சோ அந்த டிசிப்ளின்றது ரொம்ப முக்கியன்றது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பொதுவானது. வேற ஒண்ணு அதுக்கான மெனக்கடல்ல தான் நம்ம அந்த மாதிரி பண்றோமே தவிர வேற எதுவும் ஸ்பெஷலா ஒன்னும் கிடையாது. அதெல்லாம் சரி, இப்போ
கேரக்டரை உள்வாங்கணும்ல நம்ம. Yes. how dedicated and yes. how என்ன இன்புதான் Yeah, that's what. அதுதான் அந்த discipline சொல்றோம். டிசிப்ளின்றது ரைட்டா தான். அது அந்த டிசிப்ளின் தானே நீங்க அதுக்குள்ள போய் உட்காருவீங்க. சரி, இப்போ நம்ம அப்படியே சன்னிதானம் பியோக்கு நீங்க கேட்ட மாதிரி வந்துடலாம். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க சன்னிதானம் பியோ வந்து எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தது, உங்களுக்கு என்ன கொடுத்தது, அண்ட் இந்த படம் மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இது கொடுக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டேக் அவே? நான் சொல்லிடுறேன். அது நீங்களே சொல்லுங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா சாமி படம் நிறைய வந்துட்டு, இந்த திருவிளையாடல இருந்து நம்ம பார்க்கும் போதே நம்ம மைண்ட் செட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக மக்கள் அதுக்கு பிராக்டிஸ் ஆனவங்க தான். திருவிளையாடல், சரஸ்வதி தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராமநாதன் சார் நிறைய படம் எடுத்தாரு, ஆடி வெள்ளி, அம்மன், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் வந்துச்சு, அந்த மாதிரி படங்கள் இல்லாம இருந்தது. சடனா பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்தது, அந்த படம் ஒரு 300 கோடி கலெக்ஷன் அடிச்சது. 300 கோடி கலெக்ஷன் அடிச்ச படம் அது ஒரு சாமி படம். எந்த படம்? காந்தாரா. அப்போ அந்த சாமி படம்ன்றது, இந்த கடவுள் அப்படின்ற ஒரு பக்தின்றது வந்து ஆளுங்களுடைய மனசுல டிஃபால்ட்டா எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த டிவைன் வந்து நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றது எல்லாருமே அதை ஃபீல் பண்ற ஒரு விஷயம். சோ அது வந்து நம்ம படங்களா அது பார்க்கும்போது நமக்கு இன்னும் வந்து ஒரு கூஸ்பம் மூமெண்ட். சோ அது அந்த பிலீஃப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு அது கனெக்ட் ஆகுது. சோ காந்தார் இப்ப சமீபம் அந்த கருப்பும் அதே மாதிரிதான் சன்னிதானமும் அந்த கனெக்ட் நமக்கு இருக்கும் படம் பார்க்கும்போது. சோ இது வந்து ஃபுல் ஒரு சாமி படமான்னு கேட்டா கிடையாது, இல்ல ஃபுல் ஃபேமிலி ட்ராமாவும் கிடையாது, எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜா கண்டிப்பா இருக்கும். சோ ப்ளீஸ் வாட்ச் சன்னிதானம். சன்னிதானம் பியோ இந்த படம் மட்டும் இல்லாம இதை தாண்டி நீங்க அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எல்லா படங்களும் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சன்னிதானத்தை எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க. நாட் ஒன்லி சன்னிதானம், இட்ஸ் a very personal request from an artist, from the cinema industry. எல்லா படங்களுமே உங்ககிட்ட நல்லபடியா வந்து சேரணும் தான் அத்தனை பேரும் உழைக்கிறோம். இது அத்தனை பேரோட உழைப்பு. தயவு கூறி தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு அழகான வேர்ல்டு, நல்ல ஒரு அழகான துறை, அதை நீங்க தான் காப்பாத்தணும். எல்லாத்தையும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஆமா, சரிங்களா? அதனால சினிமாவை தியேட்டர்ல வந்து பாக்குற அந்த கல்ச்சர் எப்பவுமே இருக்கணும்.